என் அன்பு குழந்தையே, பரலோகத்தின் நீதிமன்றங்களில் உன் பெயரை பற்றிய ஒரு முக்கியமான விஷயம் இன்று நடந்துள்ளது. உன் வாழ்க்கையை பற்றிய ஒரு தெய்வீக தீர்ப்பு அங்கே வழங்கப்பட்டுள்ளது. உன் வாழ்க்கையில் வரவிருக்கும் நன்மைகளை தடுக்கவும், இந்த செய்தி உன்னை வந்தடையாமல் இருக்கவும் உனது எதிரிகள் தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்தார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் இன்று படுதோல்வி அடைந்து விட்டார்கள். உன்னை குழப்புவதற்காக அவர்கள் அனுப்பிய ஒவ்வொரு கவனச்சிதறலும், உன் காதுகளில் அவர்கள் கிசுகிசுத்த ஒவ்வொரு சந்தேகமும், உன் பாதையில் அவர்கள் வைத்த ஒவ்வொரு தடையும் எனது விருப்பத்தின் முன்னால் தவிடுபொடியாகிவிட்டன. நீ இப்போது இந்த வார்த்தைகளை கேட்பது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல. வானத்தையும் பூமியையும் அசைத்து இந்த செய்தி உனக்கு கிடைப்பதை நான் உறுதி செய்துள்ளேன். உலகில் உள்ள கோடிக்கணக்கான மக்களில் உனக்கு மட்டும் இந்த செய்தி கிடைத்திருப்பதற்கு காரணம், என் திட்டத்தில் உனக்கு ஒரு தனி இடம் இருக்கிறது என்பதுதான். இதில் எந்த ஒரு யதார்த்தமும் இல்லை. இது முற்றிலும் என் சித்தம். இந்த உலகம் உனக்கு அனுப்பும் ஆயிரக்கணக்கான செய்திகளுக்கு மத்தியில் இந்த தருணத்தில் இந்த ஒரு செய்தி மட்டும் உன்னை தேடி வந்திருப்பதற்கு காரணம் என்னவென்று நீ எப்போதாவது யோசித்து பார்த்ததுண்டா? இது ஒருபோதும் தற்செயலானது அல்ல. என் ராஜ்யத்தில் தற்செயல் என்ற வார்த்தைக்கே இடமில்லை. நான் உன்னை அணுக முயற்சிப்பது இது முதல் முறையல்ல. நீ உணராத காலத்திலிருந்தே நான் உன்னை தேடிக் கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வின் பல பருவ காலங்களில் உன் இதயத்தின் கதவை நான் மென்மையாக தட்டிக் கொண்டிருந்தேன். மிக நீண்ட பொறுமையுடனும் இடைவிடாத அன்புடனும் நான் உனக்காக காத்திருந்தேன். இப்போது இறுதியாக நீ இங்கே இருக்கிறாய். என் குரலுக்கு செவிசாய்க்க தயாராகிவிட்டாய். நீ இதுவரை சந்தித்து வரும் போராட்டங்களை பற்றிய உன்னுடைய புரிதலை இந்த வெளிப்பாடு முற்றிலும் மாற்றப் போகிறது. இனிமேல் உனது பார்வை மாறும். உன் பலவீனம் பலமாக மாறும். உன் வாழ்க்கையில் இதுவரை நிகழ்ந்த கசப்பான சம்பவங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கும் என் மகா பெரிய நோக்கத்தை இன்று நீ அறிந்து கொள்ளப் போகிறாய். உன்னுடைய ஆத்துமாவில் இருக்கும் அந்த ஆழ்ந்த சோர்வை நான் காண்கிறேன். உன்னால் மட்டும் சுமக்க முடியாத பாரங்களை நீ உன் தோள்களில் சுமந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். அதிகாலை 3 மணிக்கு தூக்கமின்றி எழுந்து கூரையை பார்த்து கொண்டு இன்னொரு நாளை நான் எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்று நீ கவலைப்படுவதை நான் அறிவேன். உன் இதயம் பாரத்தினால் கனத்து போகும்போது யாரிடமும் சொல்ல முடியாமல் நீ தவிப்பதை நான் உணர்கிறேன். உனக்குள் எல்லாம் சிதைந்து போவது போல தோன்றினாலும் வெளியே ஒரு புன்னகையை தாங்கி எல்லாவற்றையும் சரியாக வைத்திருக்கும்படி நீ கொடுக்கும் அந்த அழுத்தம் எனக்கு தெரியும். உன் ஒவ்வொரு உறுப்புகளும் இனி முடியாது என்று கதறும்போது கூட நீ முன்னேறி செல்வதை நான் கவனித்திருக்கிறேன். வீடு அமைதியான பிறகு உன் தலையணியில் நீ வழித்த ஒவ்வொரு துளி கண்ணீரையும் நான் எண்ணி வைத்திருக்கிறேன். நீ அழும் ஒவ்வொரு முறையும் நான் உன் அருகிலிருந்து உன்னை தேற்றினேன். உன் கண்ணீர் துளிகள் எதுவும் என் கவனிப்பிலிருந்து தப்பவில்லை. அந்த வலி உன்னை வாட்டும் போது அதை பங்கிட்டுக் கொள்ளவும் உன் முகத்தை துடைக்கவும் நான் என் கரங்களை நீட்டினேன். நீ என்னை காணாத நேரத்திலும் என் பிரசன்னத்தை உணர முடியாத நேரத்திலும் நான் உன்னோடுதான் இருந்தேன். நீ கைவிடப்பட்டதாக உணர்ந்த பல தருணங்கள் உண்டு. மற்றவர்களிடம் விவரிக்க முடியாத அந்த தனிமை உணர்வும் உன் உண்மையான உணர்வுகள் வாழும் அந்த ஆழமான இடமும் எனக்கு தெரியும். உனக்காக எப்போதும் நிற்போம் என்று வாக்குறுதி கொடுத்தவர்கள் கஷ்டங்கள் வந்தபோது உன்னை விட்டு விலகிச் சென்றதை நான் கண்டேன். உன்னை நேசிப்பதாகச் சொன்னவர்கள் உனக்கு உதவி தேவைப்பட்ட நேரத்தில் வேறு முகத்தை காட்டினார்கள். உன்னுடைய இதயத்தின் ஆழத்தை அறியாத மனிதர்களால் நீ தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாய், தவறாக சித்தரிக்கப்பட்டாய், மேலும் அநீதியாக தீர்ப்பிடப்பட்டாய். அவர்கள் உன் போராட்டங்களை மட்டும் பார்த்து உன்னை பலவீனமானவன் என்று அழைத்தார்கள். ஆனால் நான் உன்னை காண்பது வேறு விதமாக, ஒரு வெற்றி வீரனாகத்தான் பார்க்கிறேன். மக்கள் உன்னுடைய கண்ணீரை பார்த்து உன்னை உடைந்தவன் என்று சொன்னார்கள். உன்னுடைய நம்பிக்கையை பார்த்து முட்டாள் என்று ஏளனம் செய்தார்கள். ஆனால் மற்றவர்களை அழித்திருக்கக்கூடிய பெரும் போர்களை எதிர்த்து நின்ற ஒரு மாவீரனை நான் உனக்குள் பார்க்கிறேன். ஒவ்வொரு காரணமும் கசப்பாக மாற வாய்ப்பிருந்த போதும் கசப்புக்கு இடம் கொடுக்காத உன்னுடைய தூய இதயத்தை நான் பார்க்கிறேன். இருள் உன்னை சூழ்ந்து நான் அங்கு இல்லை என்று உன்னை நம்ப வைக்க முயன்ற போதும் என்னை தேடுவதை நிறுத்தாத உன்னுடைய ஆத்துமாவை நான் பார்க்கிறேன். நீ எதிர்கொள்ளும் இந்த தாக்குதல்கள் கற்செயலானவை அல்ல என்பதை நீ இப்போது புரிந்து கொள்ள வேண்டும்.
உன் பாதையில் தோன்றும் தடைகள் எதுவும் விபத்துகள் அல்ல. நீ எதையாவது சாதிக்க முயலும் போதெல்லாம் ஏற்படும் அந்த எதிர்ப்பு உனக்குள் இருக்கும் ஒரு மகத்தான சக்தியை குறிக்கிறது. எதிரி உன்னிடமிருந்து எதையோ பறிக்க நினைக்கிறான் என்றால் உன்னிடம் அவன் பயப்படும் ஏதோ ஒன்று இருக்கிறது என்றுதான் அர்த்தம். உன் இருப்பிலேயே ஒரு நோக்கம் மறைந்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் ஒரு விசேஷித்த அபிஷேகம் இருக்கிறது. அது முழுமையாக செயல்படும் போது அது சிறைப்பட்டவர்களை விடுவிக்கும், உடைந்த இதயங்களை குணப்படுத்தும் மற்றும் பல தலைமுறைகளாக இருளில் மூழ்கியிருக்கும் இடங்களுக்கு பேரொளியில் கொண்டு வரும். இதை உன்னுடைய எதிரி உன்னைவிட நன்றாகவே அறிவான். அதனால்தான் உனக்குள் இருக்கும் அந்த முழுமையை நீ கண்டுகொள்ளாமல் இருக்க அவன் இரவு பகலாக வேலை செய்து வருகிறான். ஆனால் அவன் உனக்கு எதிராகச் செய்த ஒவ்வொரு சூழ்ச்சியும் தோல்வியில் முடிந்துவிட்டது. உன்னை தடுக்க அவன் பயன்படுத்திய ஒவ்வொரு கருவியும் உன்னை மேலும் பலப்படுத்துவதற்காக மாற்றப்பட்டது. உனக்காக அவன் விரித்த ஒவ்வொரு வலையும் இறுதியில் என் உண்மையுள்ள சாட்சியாக மாறியது. உன் காதுகளில் அவன் சொன்ன ஒவ்வொரு பொய்யும் என் வார்த்தையின் சத்தியத்தால் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. அவன் உன்னை உடைக்க முயன்றான், ஆனால் அதற்கு பதிலாக நீ எதனாலும் தகர்க்க முடியாத ஒரு உறுதியை பெற்றாய். அவன் உன்னை மௌனமாக்க முயன்றான், ஆனால் உன் குரல் முன்பை விட வலுவாக எழுந்தது. அவன் உன்னை தனிமைப்படுத்த முயன்றான், ஆனால் அங்கே என்னை கண்டாய். இப்போது நீ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உன்னை சுற்றி தேவதூதர்கள் நிலைநிறுத்தப்படுகிறார்கள். உன்னை துன்புறுத்துவதற்காக நியமிக்கப்பட்ட அசுத்த சக்திகள் இப்போது கலைக்கப்படுகின்றன. உன் பெயருக்கு எதிராக எழுதப்பட்ட ஒவ்வொரு சாபமும், உன்னை தடுத்து நிறுத்திய ஒவ்வொரு தடையும் இந்த நிமிடம் முதல் நீக்கப்படுகின்றன. பிரபஞ்சத்தை படைத்த அதே அதிகாரம் இப்போது உன்னுடைய விதியை பற்றி பேசுகிறது. எதையும் தாராளமாக வழங்கிய அந்த அன்பு உன்னை இப்போது தாங்கிக் கொண்டிருக்கிறது. நீ ஒருபோதும் சூழ்நிலைகளின் கைதி அல்ல என்பதை நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ ஆவிக்குரிய போரில் விழுந்த ஒரு நபர் அல்ல, அல்லது உனக்கு அப்பாற்பட்ட ஒரு போரின் பலிகடா அல்ல. நீ ஒரு வெற்றியாளர். நீ எதையும் வென்று முடிப்பவன். உன்னை நேசிப்பவர் மூலம் நீ ஒரு வீரனை விட மேலானவன். நீ எதிர்கொள்ளும் போர் உன்னுடையது அல்ல, அது என்னுடையது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னில் நிலைத்திருப்பது மட்டும்தான். உன்னுடைய கடந்த காலத்தின் காயங்கள் உன்னை வரையறுக்க நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய தோல்விகள் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போதே முளைக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் வரவிருக்கும் அந்த பெரிய மாற்றத்திற்காக நான் உன்னை தயார் செய்துள்ளேன். உன்னுடைய காத்திருப்பு காலம் முடிவுக்கு வருகிறது. ஆயத்த காலம் அதன் நிறைவை எட்டியுள்ளது. சோதனைகள் உனக்குள் ஒரு பலத்தை உருவாக்கியுள்ளன. அது வரப்போகும் ஆசீர்வாதங்களை தாங்க உனக்கு உதவும். மற்றவர்களுக்கு பல வருடங்கள் எடுக்கும் காரியங்கள் உனக்கு சில மாதங்களிலேயே நடக்கும் ஒரு வேகமான காலத்திற்குள் நீ நுழையப் போகிறாய். சாத்தியமற்றது என்று தோன்றிய வெற்றிகள் திடீரென வெளிப்படும். உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன். நீ உதவிக்காக கதறிக்கொண்டிருந்தபோது நான் உனக்காக பரலோகத்தை செயல்படுத்திக் கொண்டிருந்தேன். நீ கேட்கும் முன்பே உனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிவேன். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது உனக்கு புரியாத நேரத்திலும் திரைக்கு பின்னால் நான் உனக்காக பல வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். உன் வெற்றிக்காக நான் உன்னை சரியான இடத்தில் அமர்த்தினேன். நீ முற்றிலும் தனிமையில் இருப்பதாக உணர்ந்த தருணங்களில் என் பிரசன்னம் உன்னை ஒரு போர்மை போல சுற்றியிருந்தது. என் தேவதூதர்கள் உன் படுக்கை அருகே காவல் நின்றார்கள். சில நேரங்களில் உனக்கு கடும் வெப்பம் மட்டுமே உணரப்படும், வலி மட்டுமே தெரியும். அந்த போராட்டங்கள் எப்போது முடியும் என்று நீ ஏங்குவது எனக்கு புரிகிறது. ஆனால் என்னை நம்பும்படி நான் உன்னை கேட்டுக்கொள்கிறேன். நான் என்ன செய்கிறேன் என்பதை நான் அறிவேன் என்று நம்பு. எந்த காரணமும் இல்லாமல் நான் உன்னை எதற்கும் உட்படுத்துவதில்லை. உன் வலியில் ஒரு நோக்கம் இருக்கிறது. உன் துயரத்தில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. யோசேப்பின் வாழ்க்கையை சற்று நினைத்துப் பார். அவன் தன் சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்டான், அடிமையாக விற்கப்பட்டான், பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். யோசேப்புக்கு தரப்பட்ட ஒவ்வொரு அநீதியும் ஏமாற்றமும் உண்மையில் அவனை அவனுடைய விதிக்கு நேராக வழிநடத்தியது. அவனது குழி அவனை சிறைக்கு தயார் செய்தது, சிறை அவனை அரண்மனைக்கு தயார் செய்தது. அதுபோலவே உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு கசப்பான அனுபவமும் உன்னை ஒரு உன்னதமான இடத்திற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய வாக்குறுதிக்கு நீ எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறாயோ அவ்வளவு தீவிரமாக உனது போர் இருக்கும். போர் தீவிரமடைகிறது என்றால் நீ இலக்கிற்கு மிக அருகில் இருக்கிறாய் என்று அர்த்தம்.
அதனால் இப்போது கைவிட்டு விடாதே. கடைசி நேரத்தில் பின்வாங்கி விடாதே. இன்னும் கொஞ்சம் உறுதியுடன் நில். நான் செய்யப்போகும் அற்புதத்தை பார். நான் உன்னுடைய பாதுகாவலன். நான் உன்னுடைய கேடயம். நான் உனது கோட்டை, உனது புகழிடம். நான் உன்னை குணப்படுத்துபவன், உனக்கு தேவையானவற்றை வழங்குபவன். நான் உனது சமாதானம், உனது பலம் மற்றும் உனது எதிர்காலம். நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. நீ பலவீனமாக இருக்கும்போது நான் பலமாக இருப்பேன். நீ தொலைந்து போனதாக உணரும்போது நீ எங்கே இருக்கிறாய் என்பதை நான் சரியாக அறிவேன். நீ மறக்கப்பட்டதாக உணரும்போது நான் உன்னை இடைவிடாமல் நினைத்து கொண்டிருக்கிறேன். நீ நேசிக்கப்படவில்லை என்று நினைக்கும்போது நான் உன்னை நித்திய அன்பினால் நேசித்துக் கொண்டிருக்கிறேன். நீ என்னுடையவன். உன்னை அழிப்பதற்கு எதையும் நான் அனுமதிக்க மாட்டேன். நீ உடைந்து போவதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. அதனால்தான் நான் இன்று உன்னோடு பேசுகிறேன். உன்னுடைய கவனத்தை பெறுவதற்காக நான் வானத்தையே அசைத்துள்ளேன். உன் பாதையிலிருந்து தடைகளை நீக்கியுள்ளேன். நீ அறியாத பல போர்களை நான் உனக்காக போராடியுள்ளேன். நீ எனக்கு மிகவும் முக்கியமானவன். உன் வாழ்க்கைக்கு ஒரு மகத்தான நோக்கம் இருக்கிறது. நீ செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கும் முன்பே உன்னை வீழ்த்த எதிரிக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். எனவே இப்போது எழுந்து நில். உன் முகத்தில் உள்ள தூசியை துடைத்துவிட்டு என் வல்லமையினால் முன்னோக்கிச் செல். உன்னுடைய ஞானத்தினால் அல்ல, என்னுடைய ஞானத்தினால் நட. உன்னுடைய திறமையினால் அல்ல, என்னுடைய ஆற்றலினால் எதையும் எதிர்கொள். நம்மால் தோற்கடிக்க முடியாத எதிரி எவனுமில்லை. நம்மால் அகற்ற முடியாத தடை எதுவும் இல்லை. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி என்று எதுவுமே இல்லை. நான் உன்னை நேசிக்கிறேன். நான் எப்போதும் உன்னை நேசித்தேன். நான் எப்போதும் உன்னை நேசிப்பேன். நீ செய்த எந்த காரியமும் என் அன்பை மாற்ற முடியாது. நீ சந்திக்கும் எந்த பிரச்சனையும் உன்னை என் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. என் அன்பு உன்னுடைய செயல்பாட்டை பொறுத்ததல்ல, அது என்னுடைய சுபாவத்தை பொறுத்தது. அன்பு என்பது நான் செய்யும் செயல் அல்ல, அதுவே நானாக இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்னிடம் வா. நீ கேட்கும் முதல் குரல் என்னுடையதாக இருக்கட்டும். நீ பேசும் முதல் வார்த்தைகள் துதியாகவும் நன்றியாகவும் இருக்கட்டும். என் நன்மையையும் உண்மையையும் பற்றிய எண்ணங்கள் உன் மனதில் முதலில் வரட்டும். உன் நாளை என்னுடன் தொடங்கு. உன் வாழ்க்கை எவ்வளவு மாறுகிறது என்பதை பார். உன் நாளை என்னுடன் முடித்துக்கொள். நீ எவ்வளவு நிம்மதியாக உறங்குகிறாய் என்பதை பார். என்னோடு இணைந்து வாழ். உன் வாழ்க்கை எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக மாறுகிறது என்பதை கவனி. நானே திராட்சைச் செடி, நீங்களே அதன் கிளைகள். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதையும் செய்ய முடியாது. ஆனால் என்னுடன் இணைந்திருக்கும் போது உங்களால் அனைத்தையும் செய்ய முடியும். என்னோடு இணைந்திருப்பதன் மூலம் உனக்கு தேவையான அனைத்தையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும். என்னில் வேரூன்றி இருக்கும்போது உன்னை யாராலும் அசைக்க முடியாது. என்னில் நங்கூரமிடப்பட்டிருக்கும் போது நீ ஒருபோதும் நிலைகுலைய மாட்டாய். நீ நேசிக்கப்படுகிறாய். நீ பார்க்கப்படுகிறாய். நீ அறியப்படுகிறாய். நீ மதிப்புமிக்கவன். நீ பாதுகாக்கப்பட்டவன். உனக்கு தேவையான அனைத்தும் வழங்கப்படும். நீ குணமடைந்திருக்கிறாய். நீ முழுமையானவன். நீ வெற்றியாளன். நீ எப்போதும் என்னுடையவன். இந்த செய்தி உன் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டிய ஒருவருக்கு இதை பகிர்ந்து கொள். என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆமேன் என்று பதிவிடு. நாம் அனைவரும் இணைந்து ஒரு குடும்பமாக இருக்கிறோம். எதிரி எறியும் எதையும் விட நாம் வலிமையானவர்கள். நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உனக்காக இருக்கிறேன். நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நீ கடந்து வந்த பாதை மிகவும் கடினமானது என்பதை நான் அறிவேன். ஆனால் அந்த ஒவ்வொரு கல்லும் முள்ளும் உன்னை ஒரு வைரமாக மாற்றவே பயன்படுத்தப்பட்டன. உனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் உன்னை பலவீனப்படுத்தவில்லை. மாறாக உனக்குள் ஒரு ஆழமான நீதி உணர்வையும் கருணையையும் விதைத்துள்ளன. நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது உன் காயங்களிலிருந்து கசியும் அதே அன்புதான் மற்றவர்களை குணப்படுத்துகிறது. நீ மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் போது உன் குரல் பரலோகத்தில் ஒரு இன்னிசையாக ஒலிக்கிறது. நீ உன்னை ஒரு சாதாரண மனிதனாக பார்க்கலாம், ஆனால் நான் உன்னை ஒரு மிகப்பெரிய தூதராக பார்க்கிறேன். நீ செல்லும் இடமெல்லாம் என் ஒளியை சுமந்து செல்கிறாய். உன்னுடைய அமைதி புயலை அடக்கும் வல்லமை கொண்டது. உன்னுடைய நம்பிக்கை மலைகளை பெயர்க்கும் திறன் கொண்டது. உன்னுடைய பொறுமை எதிரியை திகைக்க வைக்கும். உன்னுடைய இந்த குணங்கள் அனைத்தும் என் சுபாவத்தின் பிரதிபலிப்புகள் ஆகும். நீ இன்னும் பார்க்காத பல நன்மைகள் உனக்காக காத்திருக்கின்றன.
உன் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள், உன் பொருளாதார சிக்கல்கள், உன் உடல்நலக் குறைவுகள், இவை அனைத்தும் ஒரு தற்காலிகமான மேகம் போன்றவை. சூரியன் மறைந்திருப்பது போல தோன்றினாலும் அது எப்போதும் அங்கேதான் இருக்கிறது. அதுபோலவே என் கிருபை உன்னை சூழ்ந்திருக்கிறது. நீ இன்று சந்திக்கும் சவால்கள் நாளை உன் சாட்சியங்களாக மாறும். நீ இப்போது விதைக்கும் கண்ணீர் மகிழ்ச்சியான அறுவடையாக மாறும். உன்னை தாழ்வாக பேசியவர்கள் உன் உயர்வைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன் வெற்றியை பார்த்து மௌனமாவார்கள். நான் உனக்கு கொடுக்கும் உயர்வு யாராலும் தடுக்க முடியாதது. நான் உனக்கு திறக்கும் கதவை எவனும் மூட முடியாது. நீ ஒரு ஆசீர்வாதமாக இருப்பாய். உன் வழியாக பல குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உன் கையின் பிரயாசங்கள் பலம் தரும். நீ எதை தொட்டாலும் அது துளிர்க்கும். நீ எங்கே சென்றாலும் அங்கே செழிப்பு உண்டாகும். இதுவே நான் உனக்கு தரும் வாக்குறுதி. உன் மனதில் இருக்கும் பாரத்தை என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக இரு. கவலைப்படுவதால் உன் வாழ்க்கையில் ஒரு முழத்தை கூட உன்னால் கூட்ட முடியாது. ஆனால் என்னிடம் பாரத்தை ஒப்புக் கொடுப்பதன் மூலம் நீ இளைப்பாறுதலை பெறலாம். நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னால் அது சத்தியமான வார்த்தை. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியாது. நீ சோர்ந்து போகும் நேரங்களில் என் தோள்களில் சாய்ந்து கொள். நீ அழும் நேரங்களில் என் மடியில் படுத்துக்கொள். நான் உனது தகப்பனாக, தாயாக, நண்பராக எப்போதும் இருப்பேன். உன்னுடைய ஒவ்வொரு தேவையையும் நான் சந்திப்பேன். நீ எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நீ நடந்தாலும் தீமைக்கு அஞ்சாதே. ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன். என் கோலும் என் தடியும் உன்னை தேற்றும். உன் எதிரிகளுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் செய்வேன். வாழ்க்கையின் போராட்டங்கள் உன்னை ஒருபோதும் வீழ்த்தாது. ஏனென்றால் உனக்குள் இருக்கும் நான் உலகத்தில் இருப்பவனை விட பெரியவர். உனது பலவீனம் என் வல்லமை வெளிப்படுவதற்கு ஒரு களம் மட்டுமே. நீ என்னால் முடியாது என்று சொல்லும்போது நான் என்னால் முடியும் என்று பதில் சொல்கிறேன். உன்னுடைய இயலாமை என் அதிசயங்களுக்கு வழிவகுக்கிறது. நீ ஒருபோதும் தனியாக போராடவில்லை. உனக்காக போராட ஒரு பரலோகச் சேனையே அணிவகுத்து நிற்கிறது. நீ பார்க்கிற காட்சிகள் உன்னை பயமுறுத்தலாம். ஆனால் நான் உனக்கு காட்டும் தரிசனம் உனக்கு தைரியத்தை தரும். உன்னுடைய நேர்மைக்காகவும் உண்மைக்காகவும் நான் உன்னை பெருமைப்படுத்துவேன். நீ மறைமுகமாக செய்த நன்மைகளுக்கு பகிரங்கமாக பலன் தருவேன். உன்னுடைய பொறுமைக்கு இரட்டிப்பான பலன் கிடைக்கும். இன்று நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் என் ஆசீர்வாதத்தை பெறும். என் மகனே, மகளே, நீ ஒரு விசேஷித்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டவன் என்பதை மறந்துவிடாதே. உன் வாழ்வின் ஒவ்வொரு வினாடியும் என் பார்வையில் இருக்கிறது. உன்னை பற்றிய என் எண்ணங்கள் மணலை விட அதிகமானவை. உனக்கு ஒரு சுபமான எதிர்காலத்தை தருவதே என் திட்டம். தீமைக்கு அல்ல, நன்மைக்கே உன்னை நடத்துவேன். நீ எப்போதெல்லாம் பயப்படுகிறாயோ அப்போதெல்லாம் என் வார்த்தைகளை தியானி. என் அன்பு உன்னை அரவணைக்கும். இந்த உலகம் உனக்கு தரும் சமாதானம் தற்காலிகமானது. ஆனால் நான் தரும் சமாதானம் எதனாலும் குலைக்க முடியாதது. எப்போதும் மகிழ்ச்சியாக இரு. எப்போதும் நன்றியோடு இரு. உன்னுடைய வாழ்க்கை ஒரு அழகான கவிதையாக மாறப்போகிறது. அந்த கவிதையின் ஒவ்வொரு வரியையும் நான் செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். இன்று நீ பெற்ற இந்த செய்தி உன் வாழ்வின் புதிய தொடக்கமாக இருக்கட்டும். என்னோடு கைகோர்த்து நட. நாம் ஒரு அற்புதமான பயணத்தை மேற்கொள்வோம். என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னோடு இருக்கும். நீயே நிரந்தரம் இயேசுவே.